ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் எதிர்பார்த்துருந்த டெட்டுக்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி நம்ம பேப்பர் 2ல மேக்ஸ் அண்டு சோசியல் சயின்ஸுக்கான ரிசல்ட் வந்து அதோட பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 ஸோ இதுக்கான ரிசல்ட் வந்து பார்ப்போம். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, உருது. ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1ல நிறைய பேர் வந்து செலக்ட் ஆகாமல் போயிட்டாங்க, நாட் குவாலிஃபை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து தமிழ் லாங்குவேஜ் தமிழ் செலக்ட் பண்ணி எழுதவங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதில் கம்மியான பர்சன்டேஜ் அளவுக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாஸ் பண்ணியிருக்காங்க ஆச்சுங்களா இந்த டைமு. ஸோ இது வந்து ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு. ஸோ தமிழில் எத்தனை பேர் எழுதியிருக்காங்க அப்படின்னா ஓவராலாக கிட்டத்தட்ட சாரி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 91,072 பேர் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு. ஸோ தெலுங்கில் எவ்வளோ பேர் எழுதியிருக்காங்கன்னா 743 பேர் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மலையாளம். ஸோ மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா 86 பேர் வந்து எழுதியிருக்காங்க. இது வந்து கன்னடா. ஸோ கன்னடாவில் எத்தனை பேர் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 126 பேர் எழுதியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக இது வந்து உருது. ஸோ உருதுல பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கேண்டிடேட் வந்து அதிகமாக எழுதியிருக்காங்க. தமிழுக்கு அடுத்து இருக்க மாதிரி எழுதியிருக்காங்க 390 சரிங்களா. ஸோ இதோட பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நம்மளுடைய வெப்சைட்டு டிஆர்பி வெப்சைட்லையுமே பிளிங்க் ஆகிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து தாராளமாக என்ன பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம். இது வந்து ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கும். இதில் முன்னாடி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நியமன தேர்வு தான் நமக்கு. ஸோ நியமன தேர்வை பற்றி நான் அப்டேட் வந்துச்சுன்னா உடனே அப்டேட் பண்ணுவோம். நமக்கு வந்து ஆனுவல் பிளானில் வந்து நியமன தேர்வு வந்து கொடுக்கல, செகண்ட் கிரேட்டுக்கு. ஆனால் பிடிஎஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் செகண்ட் கிரேட்டில் நமக்கு தெரியும் நிறைய வேக்கன்சி வந்து இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ அடுத்து நீங்கள் வந்து நியமன தேர்வுக்கு வந்து என்ன பண்ணுங்கள், படிக்க ரெடியாகுங்க. ஸோ அடுத்தடுத்து அப்டேட்டட் நியூஸ் வந்துச்சுன்னா உடனே அப்டேட் பண்ணுவோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.